சாய்ரா, என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வீட்டில் கஷ்டமாக இருக்கிறது. வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அதை சேர்க்க முடியவில்லை. ஏதோ ஒரு திசை நோக்கி தேவையில்லாமல் செலவாகுகிறது. குடும்பத்தில் 1% கூட எனக்கு நிம்மதியே கிடையாது. இப்படி சொல்லி புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். நீ எல்லா தெய்வத்தையுமே திட்டுகிறாயே. எல்லா தெய்வமும் செய்யவில்லை என்று சொல்கிறாய். இவ்வளவு நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன். எந்த தெய்வமாவது என்னை பார்க்கிறதா என்று கேட்கிறாயே. நீ போய் தெய்வத்தை பார்த்தாயா? உன்னையே நினைத்து கொண்டிருக்கும் தெய்வத்தை நீ போய் சந்தித்தாயா? என்ன புரியவில்லையா? உன்னுடைய குலதெய்வத்தை வருஷத்திற்கு ஒரு நாள் போய் உன்னுடைய குலதெய்வத்தை நீ சந்தித்து வரலாமே. நீ எதற்காக போய் உன்னுடைய குலதெய்வத்தை சந்திக்காமல் இருக்கிறாய்? குலதெய்வம் என்றால் என்ன தெரியுமா? உன்னுடைய குலத்தையே காக்கும் தெய்வம்தான் குலதெய்வம். அதை மறந்து விடாதே. அதை நீ எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வணங்கு. ஆனால் வருடம் ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் உன்னுடைய குலதெய்வத்தை போய் வணங்கி வா. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டமும் வாழ்க்கையில் இருக்கும் நிம்மதி இல்லாததும் உனக்கு எவ்வளவுதான் பணம் வந்தாலும் நிற்காமல் செலவாவதும் எல்லாமே தடுத்து உனக்கு நல்லதாகி தரும். தங்கமே, எந்த தெய்வமும் உன்னை தேடாது. அதை தெரிந்து கொள். உன் குல தெய்வமானது நிச்சயமாக தேடும். உன்னுடைய இஷ்ட தெய்வமானது உன்னை தேடும். நீ வருகிறாயா? வணங்குகிறாயா? இப்படி உன்னுடைய குலத்தையே காக்கும் தெய்வம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது, அது உனக்கு நன்றாகவே தெரிந்தும் ஏன் இன்னும் போகாமலேயே இருக்கிறாய்? நேரம் வந்து விட்டது. உடனடியாக குலதெய்வத்தை போய் சந்தித்து வா. நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சுப செய்திகளும் உனக்கு கிடைக்கும். நாளுக்கு நாள் பிரச்சனை என்று நினைக்காதே. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் போய் சந்தித்து வா. எத்தனை தடைகள் வந்தாலும் அதை எல்லாவற்றையும் தாண்டி உன்னுடைய குலதெய்வத்திற்கு போயிட்டு வா. எப்பொழுதும் ஒன்று சொல்கிறேன், ஒரு நல்ல காரியம் நடக்கப் போகிறது என்றால் பல தடைகள் வரும். அதை தாண்டினோம் என்றால் நிச்சயமாகவே நல்லது நடக்கும். அதை மட்டுமே யாருமே மறந்து விடாதீர்கள். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுபோல நீ இப்பொழுது சந்தித்து வந்தாய் என்றால், உன்னுடைய குலதெய்வத்தை சந்தித்து வந்தாய் என்றால் நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிச்சயமாகவே இருக்கும். நீ கவலைப்படாதே. அனைத்தையுமே மாறிவிடும். எல்லாமே உனக்கு எதிராக நடக்கிறது, எல்லாமே பயமாக இருக்கிறது என்று நினைக்கவே வேண்டாம். எது நல்லதோ அது நிச்சயமாக நடக்கும். பொறுத்திருந்து பார். எந்த தெய்வத்தையும் அளவிடாதே. ஏன் தெரியுமா? தெய்வங்களானது அழுது கொண்டு இருக்கிறது. உண்மையான குழந்தை வந்து சந்திக்காத பொழுதும், நம்முடைய குடும்பத்தில் ஒருவராக வைத்திருக்கும் தெய்வத்தை கண்டுக்காத பொழுதும் அது நிச்சயமாகவே கலங்கத்தான் செய்யும். கலங்கவிட்டால் குடும்பம் எப்படி தங்கமே நன்றாக இருக்கும்? உடனடியாக நான் சொல்லிவிட்டேன். இனி நீ செய்வது மட்டும்தான் பாக்கி. நீ செய்து விட்டு வா. உன்னுடைய குலதெய்வத்தை போய் வணங்கி விட்டு வா. நிச்சயமாகவே உன்